நம்ம சோழன் எப்பதான் திருந்துவானோ அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போதைக்கு சோழன் திருந்துற பாடு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நிலா நல்லா திட்டுன்னு திட்டிடுறாங்க. நீ வந்து ஒரு ப்ராடு, நீ வந்து ஒரு பொய்க்காரன், ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை சும்மா கிளின்னு கிழிச்சிடுறாங்க. சரி, இவ்வளவு கிழிச்சிட்டாங்களே, சோழன் இதுக்கப்புறம் திருந்துருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சா பய சோகமா தான் போறாப்ல. ஆனா காலையில தான் வழக்கம் போல அவரோட வில்லத்தனத்தை ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். காலையில பார்த்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு அவங்கவுங்க வேலை பார்க்குறாங்க. பட் சோழன் அண்ட் நிலா இவங்களுக்குள்ள எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்ல. இதை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். ஏன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு வந்து சந்தேகமா இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. பல்லவனும் கேட்கிறாரு, என்ன நீ உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி சோழன் கேட்டா சோழன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு என்னடா பிரச்சனை, நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. சோ ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நமக்கே நல்லா தெரியுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆட்டிடியூட்லயே நல்லா தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் குற்ற உணர்வுக்கு ஆளாகிறாரா சோழன். சோ அதனால நான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே நிக்க அந்நேரம் நிலா வந்து அவங்களோட துணியை ஊற வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ சோழன் வந்து நிக்கிறத பார்த்துட்டு விறுவிறுன்னு எந்திரிச்சு போறாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க சோழன் இருந்துகிட்டு அப்பயும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பொய். என்ன பொய் அப்படின்னா, இல்லங்க எல்லாத்தையும் கொடுத்தது நான் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆதார் கார்டை நான் தான் கொடுத்திருக்கேன், நீங்க என்கிட்ட எப்பயோ என்கிட்ட கொடுத்துருந்துருக்கீங்க, நான் ஏதோ ஒரு பதட்டத்துல ஒரு அவசரத்துல நான் அந்த ஆதார் கார்டை கொடுத்திருக்கேனே தவிர்த்து அந்த ஆதார் கார்டு என்கிட்ட இருந்ததையே நான் மறந்துட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மறுபடியும் நிலாவுக்கு கோவம் வந்து ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு, இல்லைன்னா என்னத்தையாவது பிடிச்சி ஊத்தி போடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டுன்னு திட்டுறாங்க. அண்ட் சோழன் அப்பயும் சோகமா இருக்காரு. அண்ட் சரி ரைட்டு, சோழன் சோகமா இருக்காரு. ஒருவேளை அவருக்கு எது பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த பகுதியிலே பாத்தீங்கன்னா தன்னோட வில்லத்தனத்தை ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லலாம். ஆதார் கார்டு வந்து இவராவே ஒரு நியூ ஆதார் கார்டு அப்ளை பண்ணியிருக்காரு நிலாவுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆதார் கார்டுல என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த அட்ரஸ் போட்டிருக்காரு நிலாவுக்கு, இந்த வீட்டில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஒய்ஃப் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது சோழனோட ஒய்ஃப் தான் நிலா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் ஆப்னு போட்டு நிலா அப்படின்ற மாதிரி போட்டு சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்து நிலாவுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது நடக்குது இங்க, எல்லாத்த விட பாஸ்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்கிறாங்க. அண்ட் பல்லவன் கேட்கிறாரு, டேய் உனக்கு என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் இதெல்லாம் வந்து ஒரு முன் கணிப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப பல்லவன் என்னென்ன நடந்தது இப்ப எப்பனே பண்ணனே அப்படின்னு கேட்க, அண்ட் அங்க பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் இந்த வேலையை பார்த்திருக்காரு. பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாண்டியன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. நிலாவுக்கு ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆதார் கார்டுலாம் போன்ல எடுத்துக்கிட்டு இருக்க, நீ அங்க போலையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்ல இதுல இருந்தே எடுத்துக்கலாம், நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த வேலையை பல்லவன்ட்ட சொல்ல, டேய் என்னடா இப்படி இருக்க, நீ திருந்தவே மாட்டியாடா அப்படின்ற மாதிரி அவரும் கேட்கிறாரு. ஸோ பெரிய ஷாக்ல தான் எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் சோழன் மட்டும் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நிலாவை ஆதார் கார்டில் ஓகே இவரோட பேர் இருக்குது, லைசன்ஸ்ல இவரோட பேர் வரணும், அதாவது ஒய்ஃப் ஆஃப் சோழன் அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட கூட்டு போய் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிலா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால இதை மாற்றுறது பதில் இவங்க கூட சேர்ந்தே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிலா யோசிப்பாங்களா, அப்படி இவர் யோசிச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு சேட்டையை பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.